பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. வேத வசனத்திலே சங்கீதம் 77 சொல்லுகிறது. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே ஆசாப் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சாட்சியாய் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். பாருங்கள், கர்த்தரிடத்திலே நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சிலர் பார்க்கும் பொழுது எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவார்கள், எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி. ஆனால் சிலர் சொல்லுவார்கள், வியாதியோடு இருக்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த வியாதி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே நாம் முறையிட வேண்டும், அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே ஆசாப் அதை தான் செய்தார். அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தி கெஞ்சினதை நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவிலே அவருடைய வாழ்க்கையிலே அவன் ஆபத்து நேரத்திலே தள்ளப்பட்டு இருந்த பொழுது அவன் ஆத்மா ஆறுதல் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அவருடைய வாழ்க்கையில அவர் மனிதனை நோக்கி செல்லல, தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஜெபத்தை தேவனிடத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும், தேவனிடத்திலே செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு ஏற்ற வேளையிலே நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். 14ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் என்று ஆசாப் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. ஆனாலும் கூட மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம் கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம். அவரை விடாதபடி அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்வோம். அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.